ஹலோ கைஸ், ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாமாங்க வீடியோ. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் தமிழ் புத்தாண்டுக்கு சாமி கும்புறதுக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. உங்களுக்கு அதுதான் வீடியோவாக எடுத்து காட்ட போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையானது நம்ம சாமிக்கு வச்சுருக்கிறது மாம்பழம் வச்சுருக்கோம், ஆப்பிள், மாதுளப்பழம், வாழைப்பழம், திராட்சை, சோளம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நம்ம தேங்காய் உடைச்சிருக்கோம். தேங்காய் உடைச்சி சாமிக்கு பால் பானகம் வச்சு தீபாத்திரம் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு சாமி பார்த்தீங்களா, வாராகி அம்மன், சிவன், மகாலம்மன் எல்லாருக்கும் பூ அலங்காரம் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கெல்லாம் பூ அலங்காரம் போட்டிருக்கோம். சாமிக்கும் நாங்கள் படத்துக்கு பூவெல்லாம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தூங்கி ஏஞ்சி வந்து நேராக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி இப்போ வச்சுருக்க இந்த பொருட்கள், காசு, மகாலட்சுமி இவங்க எல்லாரையும் நாங்கள் வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தொட்டு கும்பிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நவதானியங்கள்லாம் வச்சுருக்கோம், அரிசியெல்லாம் வச்சுருக்கோம், வெல்லம், அரிசி, தோரம்பருப்பு, முக்கடலை, உப்பு, புளி, சர்க்கரை இதெல்லாம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நாங்கள் சாமிக்கு அலங்காரம் பண்ணுறப்போ இதெல்லாம் சாமிக்கு என்னென்ன தேவையோ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் மகாலட்சுமி வச்சு காசெல்லாம் வச்சு மகாலட்சுமி சிலையை வச்சு அவங்களுக்கு நகைலாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்ககிட்ட இந்த நகை இருந்தது, நாங்கள் அதை வச்சோம். மஞ்சள், குங்குமம் அது எல்லாமே நம்ம தட்டில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட பூவெல்லாம் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணணும். அப்புறம் சொம்பில் வந்து நம்ம குலதெய்வம் வச்சுருக்கோம். அவங்களுக்கு நம்ம குலதெய்வத்தை நினச்சி நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொம்பில் மஞ்சள் தண்ணி வச்சு குலதெய்வமாக அவங்கள வச்சு வணங்கிட்டு நம்ம அடுத்தது எல்லா வேலையும் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பாய்.